Hello எல்லாருக்கும் வணக்கம் and welcome to our channel. இன்னைக்கு வீடியோல homemade stamp தான் பண்ண போறோம். So நானும் இதுதான் first time இத வந்து ட்ரை பண்ணி பார்க்கறேன். அதால ட்ரை பண்ணிட்டு எப்படி வருது அப்படிங்கறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக first 3 piece of cardboard எடுத்துர்க்கேன். இது மூணுத்தையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இத வந்து ஒரு white paper யூஸ் பண்ணி கவர் பண்ண போறோம். white paper இல்ல கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இத கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி glue அப்ளை பண்ணிட்டு இத அப்படியே இதுக்கு மேல ஒட்டிடலாம். இப்போ இத சுத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட 4 சைடு கார்னர்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ glue அப்ளை பண்ணி இத எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இன்னொரு சைடு கவர் பண்றதுக்கு இன்னொரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துட்டு glue அப்ளை பண்ணி இந்த சைடுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இது ஃபுல்லா இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதுதான் வந்து நம்மளுடைய பேஸா இருக்க போகுது. இப்போ ஸ்டாம்போட டிசைன்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து ஃபோம் ஷீட் எடுத்துர்க்கேன். எனி கலர் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர்ல எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு டிசைனா டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் தான் டிரா பண்ண போறோம். டைரக்டாவும் டிரா பண்ணலாம். அப்படினா வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் டிரா பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அதை வச்சு அவுட்லைன் டிரா பண்ணிக்கிறேன். இத டிரா பண்றதுக்கு நல்லா ஷார்ப் டிப்பா எடுத்துக்கோங்க. அந்த ஃபோம் ஷீட்ல நல்லா நம்ம அழுத்தி டிரா பண்ணலாம். அப்ப நமக்கு கட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ இத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் டிசைன் வந்து ஒரு ஃப்ளவர் டிரா பண்ண போறோம். சிம்பிளா ஒரு 5 பெட்டல் ஃப்ளவர் தான் டிரா பண்றேன். இப்போ இதோட சென்டர்ல வந்து ஒரு சின்ன ரவுண்ட் வந்து டிரா பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரவுண்ட நல்லா அழுத்தி டிரா பண்ணிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு போறேன். நம்ம நல்லா இந்த மாதிரி அழுத்தி டிரா பண்ணிட்டு இருந்தாலே இது ஈஸியா வந்துடும். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தேர்ட் டிசைன் வந்து ஒரு ஸ்மைலி தான் டிரா பண்ண போறோம். ஸோ ஒரு ரவுண்ட் டிரா பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஐஸ் டிரா பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா திரும்ப அந்த ஃப்ளவர்ல எப்படி நடுவுல பண்ணமோ அதே மாதிரி பண்ண போறோம். ஹோல் மாதிரி கிரியேட் ஆகனாலும் பரவாயில்ல. அது நல்லா நம்ம இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து உள்ள போய்டும். நமக்கு உள்ள போனா போதும். இப்போ மவுத்தும் அதே மாதிரி தான் நல்லா அழுத்தி வந்து டிரா பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபோர்த் டிசைன் வந்து லீஃப் தான் டிரா பண்ண போறோம். ஸோ நார்மலாக ஒரு லீஃப் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த வெயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து நல்லா ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் பென்சிலே யூஸ் பண்ணாலும் நல்லா ஷார்ப் டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லீஃபும் ரெடி ஆயிடுச்சு. ஃபிஃப்த் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ரவுண்ட் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஹார்ட் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 5 டிசைன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேஸும் வந்து 5 ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று ஒன்றா இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இந்த 5 டிசைன்ஸ் தான் தோணுச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன்ஸ் தோணுனா கூட அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பெயிண்ட் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன். ஸ்பஞ்ச் இல்லைனா பெயிண்ட் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பெயிண்டில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து இந்த ஸ்டாம்ப் மேலே இப்படி அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெயிண்ட் ரொம்ப அதிகமாகலாம் எடுக்க வேணாம், ரொம்ப லைட்டாக எடுத்தாலே போதும். அதே மாதிரி பெயிண்ட் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி தான் வருது, ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு லீஃப். ஸோ லீஃப்பில் நம்ம நடுவில் நல்லா அழுத்தி ட்ரா பண்ணதால இது நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அது ஃபில் ஆகிடுது. பட் லைட்டாக வச்சு எடுக்கும்போது நம்ம நடுவில் ட்ரா பண்ணோம் இல்லையா, ஸோ அதுவுமே அந்த ஸ்டாம்பில் ரொம்ப அழகாக தெரியுது. ஓகே, இதுவும் ஓரளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்மைலி. ஸோ ஸ்மைலி கரெக்டாக அந்த ஐஸும் மவுத்தும் ட்ரா பண்ணல, அதில் மட்டும் பெயிண்ட் இருக்காது. ஸோ அதனால் ஸ்மைலியோட ஃபேஸ் நல்லா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃப்ளவர். இது வந்து நல்லா ஈவனாக ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளவர் கரெக்டாக வந்துச்சு. இந்த ஃப்ளவர் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் அந்த ரவுண்ட்குள்ளே ஹார்ட் பண்ணோம் இல்லையா, அது. ஸோ அவ்வளோதான், எல்லாமே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கும் கிட்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் தோணுச்சுன்னா கூட நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ஒயிட் பேப்பர் க்ரீட்டிங் கார்டு நேற்று தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை ஜோஷிகா ரீக்ரியேட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. வீடியோவும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட பிக் ஃபேன். நீங்கள் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கான க்ரீட்டிங் கார்டை நானும் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பாய். கீப் சப்போர்ட் பிரியாசுமா DIY. பாய் அக்கா. தேங்க்யூ ஜோஷிகா, உங்களுடைய ஸ்வீட் வேர்ட்ஸ்க்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.